அப்படியா? அப்ப கத்து கொடுங்க. நான் தான் முதல்ல கேட்டேன். கேக்குறது முக்கியம் இல்ல, கத்துக்கிறது தான் முக்கியம். என்னால கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உதவ வந்தது குத்தமா என்னையே இப்படி கோத்து விட்டுட்டான். உனக்குள்ள இருக்கிற சக்கராவை உறிஞ்செடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு தயாரா இருக்கியா? அக்கா மன்னிச்சிரு, என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல ஓவரா பேசுற அந்த வாயை அடிச்சாதான் எல்லாம் சரியா வரும். ரமைய பத்தி கேட்டாலே சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? நான் ஜெயிச்சிட்டேன். அதனால நீங்க எனக்கு ராமன் வாங்கி தரணும். காலையில உன் முகத்தை பார்த்தா எல்லாம் விளங்குன மாதிரி தான். சாதாரணமா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்துதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவனை முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவைக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். இப்ப டீம் ககாஷில ஒருத்தன் இவன் என்னுடைய காம்ரேட் ஆயிட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நாம போதும் நிறுத்துங்க. நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க சோரா? உனக்கு என்ன வேணும்? சண்டை போட சொன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை விட நான் நல்லா ஆடுறேன்ல. உங்களுடைய பிளேட் மரத்தை கிழிச்சிட்டு போயிருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பாறையையும் அது டேமேஜ் பண்ணிருக்கு. அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முழு பவரை பயன்படுத்தல. நான் வீசின பிளேட் அந்த பாறையை தாண்டியும் போயிருக்கலாம். போதும் நிறுத்துங்க. நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க சோரா? கண்ணை திறந்து நீ யாரை உதைச்சுக்கிட்டு இருக்கன்னு பாரு. சாரி. ரெண்டு பேரும் முட்டாளுங்க தான். வலிக்குது. குணமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். என்ன வீட்டுக்கு அனுப்புறீங்களா இல்லனா என் கூட இருக்கிறவன பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா? சண்டைன்னு வந்தா சிறகடிச்சு பறந்து வருவான் இந்த ராட்லி. இப்பவே வந்து எல்லாரையும் செதற விடுறேன். யாரோ காம்ராடுங்கிற வார்த்தையை சொன்னீங்களே.